சொல்றியா மாமா, சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸும். திமுக இளைஞரணி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல ஹைலைட் ஐட்டம் டான்ஸ் தான். காவாலையா காவாலையான்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது நம்ம விளையாட்டு பிள்ளை, அதான் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஏற்பாடாதான் இருக்கும். ஏன்னா அவர் அவங்க தாத்தா மாதிரியே கலையை ரசிக்கிறவர். ரெண்டாம் கலைஞரா, வாலிப கலைஞரா, பால் டாயில் பாய்க்கு பட்ட பேர் பாருங்களேன். அந்த கவர்ச்சி மாநாட்டில் ஸ்டாலின் பேசுறாரு. ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களால முடிஞ்சது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். போட்ட அத்தனை திட்டங்களும் ஃபெயிலு. அமைச்சரெல்லாம் ஜெயிலு, கிடைக்குமான அலையிறாங்க பெயிலு. இப்பெல்லாம் ஸ்டாலின் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பிக் பாஸ் ஆங்கர் கமல்ஹாசன் மாதிரி கையை கட்டியா பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாரு. நான் கூட ஏதோ புது ஸ்டைல் போல இருக்கேன்னு பார்த்தேன். அப்புறமா சொன்னாங்க அவருக்கே தெரியாம அவர் கையை ஆடிக்கிட்டே வந்து மைக்க தட்டி விட்டுடுதுன்னு. செந்தில் பாலாஜி திருட ஒரு வாட்டி சீண்டாத நோண்டாதேன்னு வீடியோ போட்டதுக்கே 5 அமைச்சர் வீட்டில் ரெய்டு, ஒருத்தருக்கு ஜெயிலு. இதுக்கு மேல வீடியோ விட்டா என்ன ஆகும்னு ஸ்டாலினுக்கே நல்லா தெரியும். இதுல ஹைலைட் ஏர்போர்ட்ல மோடியை ரிசீவ் பண்ணும்போது ஸ்டாலின் வெள்ளக்கொடை பிடிச்சிக்கிட்டு நின்னாரு. அது பார்த்த உடனே எனக்கு 23ஆம் புலிகேசி படத்துல காமெடி தான் ஞாபகம் வந்தது. இன்னைக்கு சேலத்துல திமுக இளைஞரணி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் ஹைலைட் ஐட்டம் டான்ஸ் தான். காவாலையா காவாலையான்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் ஐயா, அண்ணா ஐயா ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு காவாலையா கிட்ட வந்து நிக்குது. இதெல்லாம் எங்க போய் சொல்ல? இதுக்கு 2ஆம் கருணாநிதி, 3ஆம் கருணாநிதி எல்லாம் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முதல் கருணாநிதியை மக்கள் பத்தி கவலைப்படாம மாநாடா மயிலாடா பார்த்து ரசிச்சுட்டு இருந்தவர். இதுல இந்த மாநாட்டுல 4வது கருணாநிதி என்ட்ரி கொடுத்திருக்காரு. இன்பநிதி தாத்தா, அப்ப, பேரு, மகன், இன்னும் எத்தனை பேருக்கு தான் இவங்க பல்லாக்கு தூக்க போறாங்கன்னு தெரியல. இது இளைஞரணி மாநாடா இல்ல கும்பாபிஷேகமானே தெரியல. இதுல திமுக காரங்க பேசுவாங்க, பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கிறது தான் சனாதனம்னு. நீங்க என்ன பண்றீங்க? கருணாநிதி ரத்தம் மட்டும் முதல்வர் ஆகணும், மற்றவங்க எல்லாம் முட்டாள் ஆகணுமா? இதுதான் திமுகவோட கொள்கையா? எதிர்த்து கேட்டா எங்களால முடியும், எங்களுக்கு வாரிசு இருக்குன்னு வாய்சவடால் பேச்சு பேசுறாங்க. ஒரு பன்னி கூட தான் ஒரே பிரசவத்தில் 10 குட்டி போடும். அதெல்லாம் தகுதின்னு ஏத்திக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு தகுதியா? யார்கிட்ட வந்து பேசுறாங்க? எங்க புரட்சி தலைவருக்கு வாரிசு இல்ல. இன்னைக்கு எங்க புரட்சி தலைவர் மறைஞ்சு 37 வருஷம் ஆகுது. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இன்னும் அவர் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. இன்னும் 300 வருஷம் ஆனாலும் எங்க புரட்சி தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வாழ்வாங்க. எங்க அம்மா புரட்சி தலைவிக்கும் வாரிசு இல்ல. ஆனா புரட்சி தலைவி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவங்க பிள்ளைங்களா பார்த்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவங்கள அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களை காக்கிறதுக்காக நம்ம அண்ணன் எடப்பாடியார் களத்துல நின்று இந்த திமுக செய்யற அராஜகங்களை தட்டி கேட்டு மக்களோட மக்களா களத்துல நின்று போராடுறாங்க. சமூக நீதியை கடைப்பிடிக்கிற தலைவன் அப்படி இருக்கணும், கட்சி அப்படி இருக்கணும். ஆனா திமுக சமூக நீதி பத்தி பேச வருமா? பேச முடியுமா? நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தியா? இவங்க என்ன சங்கர மடம் நடத்துறாங்களான்னு கேட்டவங்க திமுக காரங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க போனாங்க? இன்னைக்கு அவங்க குடும்பம் மட்டுமே முதல்வர் ஆகணும், தலைவனா வரணும். கருணாநிதி குடும்பம் திமுக கட்சிக்காரங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கொத்தடிமைகளை ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அது அதிமுக வேடிக்கை பார்க்காது. எதிர்காலம் வரும், நம் கடமை வரும். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்போம்.
மதம் வரைக்கும் இன்னைக்கு திமுக எல்லா விஷயத்திலையும் அரசியலை கலக்கிருக்காங்க. இப்போ விளையாட்டுலையும் அரசியல் கலக்கணும்னு திமுக நினைக்கிறாங்க. அண்ணனுக்கு தெரியும், நான் இப்போதான் மதுரையில் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். நான் மதுரையில் இருக்கும்போது பொதுமக்களும் மாடுபிடி வீரர்கள் நிறைய பேர் வந்து என்ன சந்திச்சாங்க. அழுகாத குறையா என்கிட்ட நிறைய விஷயத்த பேசினாங்க. இந்த முறை நடந்தது ஜல்லிக்கட்டு இல்லைங்க, அது ஒரு கண்கட்டு. நாங்க மாட்டோட மல்லு கட்டினதை விட இந்த அமைச்சர் மூர்த்தி கூட மல்லு கட்டினதும் திமுக கட்சிக்காரங்களோட மல்லு கட்டினதும் அதிகம். டோக்கன் கொடுக்கறதுல இருந்து மாடு விடுறது வரைக்கும் எல்லாத்துலயும் இந்த திமுக காரங்க அரசியல் பண்ணிட்டாங்க. உண்மையில முதல் பரிசு ஜெயிச்சது அபிசித்தர் என்ற சிவகங்கை வீரன். ஆனா முதல் பரிசு அமைச்சர் மூர்த்தியோட சொந்தக்காரங்களுக்கு அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் எங்க அரசியல் பண்ணணும்ன்றது தெரியாம பண்றாங்க திமுக. இதை விட கொடுமையான விஷயம், அலங்காநல்லூர்ல புதுசா ஒரு ஸ்டேடியம் கட்டுறாங்களா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு. ஸ்டேடியம் கட்டி விளையாடுறதுக்கு இது என்ன கிரிக்கெட்டா டென்னிஸா? வீர விளையாட்டு. மதுரையில கட்டுற ஸ்டேடியம்க்கு கருணாநிதி பேர் வைப்பாங்களா? ஏன் மதுரையில வேற எந்த வீரருமே இல்லையா? தெரியாம தான் கேட்கிற. கருணாநிதிக்கு ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்ததே கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணி அரசுதான். இன்னைக்கு என்ன இவங்க ஜல்லிக்கட்டை கொண்டாடுறாங்க? அண்ணன் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அண்ணனோட மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், வாடிவாசல்ல முனிக்கு பலி கொடுத்து மாரியாத்தாவை நினைச்சு காளைய விடுறது பழக்கம். அதை விட்டுட்டு ஸ்டேடியம்ல நடத்த சொன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு வீர விளையாட்டு, இது தமிழனோட பாரம்பரியம்னு சொல்லி தான் ஜல்லிக்கட்டுக்கு தடையை உடைச்சு நம்ம மறுபடியும் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம். அது யார் கொண்டு வந்தா? நம்ம அம்மாவோட ஆட்சி, அதிமுக ஆட்சி. பொதுமக்கள் போராடி ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்திருந்தாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு அதை உடைச்ச மறுபடியும் தமிழனுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக நம்ம ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம். இந்த ஜல்லிக்கட்டை அழிக்க நினைக்கிறாங்க திமுக. இளைஞர்கள் போராடி வாங்கின உரிமையை ஒழிக்க நினைக்கிறாங்க திமுக. இளைஞர்களே, உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புற, தயவு செஞ்சு திமுகவை விட்டுடாதீங்க நண்பா. சீரிவா நண்பா, சீண்டி பார்த்தா ஏறிவா நண்பா, ஓடிவா நண்பா, ஒடுக்க பார்த்தா ஒடச்சிவா நண்பா. திமிர்ற காலைய தமிழன் நடக்குவான். ஆனா தமிழன் திமிரினா திமுகவே காணாம போயிடும். புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவர்களோட 107வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம். இது சிறப்பு பொதுக்கூட்டம். அண்ணா எனக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கார். புரட்சி தலைவர் பத்தி பேசணும்னா ஒரு மீட்டிங் பத்தாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாவு 2 வாட்டி வரும். ஒன்று மூச்சு நிற்கும் போது, அது உடல் ரீதியான மரணம், அது எல்லாருக்குமே வரும். இன்னொன்னு, அந்த மனுஷனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிற கடைசி மனுஷன் இறக்கும் போது வரும். அப்படி பார்த்தா நம்ம புரட்சி தலைவருக்கு மரணமே கிடையாது. அவர் காலத்தையே வென்றவர். அவரோட ஆட்சியும் அவர் செஞ்ச தர்மங்களும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரை புகழோட வாழ வைக்கும். ஆனா புரட்சி தலைவர் ஆட்சி காலத்துல சொல்லிக்கிற மாதிரி எந்த திட்டங்களும் இல்லைன்னு பொய்யான பொருளைய கலப்பிருக்காங்க இந்த திருட்டு திமுக காரங்க. ஆள தெரியாத திமுக காரங்களுக்கு என்ன தெரியும் நம்ம புரட்சி தலைவரோட ஆட்சியை பத்தி? 100 கோடி 200 கோடின்னு செலவு பண்ணி போலி விளம்பரங்கள் கொடுக்கிறவங்க திமுக. ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடியே 100 கோடி செலவு பண்ணி 64 லட்சம் மாணவர்களுக்கு சத்துணவு சாப்பாடு போட்டவர்
தலைவர். அந்த திட்டத்துக்காக மத்திய அரசாங்கம் கிட்ட அரிசி கேட்டாரு நம்ம புரட்சி தலைவர். இந்திரா காந்தி அம்மையார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மட்டும் கருணாநிதியோ ஸ்டாலினோ ஆட்சியில இருந்திருந்தா பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போட்டுட்டு மாநில அரசுல நிதி இல்லைன்னு மக்களை ஏமாத்தி திட்டத்தை கைவிட்டிருப்பாங்க. ஆனா நம்ம புரட்சி தலைவர் மாநில நிதியை வச்சே மதிய உணவு சாப்பாடு போட்டார். அது மட்டும் இல்ல, எல்லா மாணவர்களுக்கும் இலவசமா புத்தகங்கள், காலனி, பல்பொடின்னு கொடுத்து பசங்களை ஸ்கூலுக்கு வர வச்சார். ஆரம்ப கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக 5வது வரைக்கும் ஆல் பாஸ் திட்டம் கொண்டு வந்தது நம்ம புரட்சி தலைவர். 125 வருஷத்துல தமிழ்நாட்டுல 4 பல்கலைக்கழகங்கள் தான். புரட்சி தலைவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அன்னை தெரசா யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டின்னு எத்தனையோ பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்தார். பொறியியல் கல்லூரி தனியாருக்கு அனுமதி கொடுத்து லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாய் இருந்தவர் புரட்சி தலைவர். இன்னைக்கும் அண்ணா பேரை சொல்லி பெரியார் பேரை சொல்லி அரசியல் பண்றாங்க திமுக. உண்மையில திமுக அண்ணா பத்தியோ பெரியார் பத்தியோ கவலைப்பட்டதே இல்லை. அண்ணாவோட இல்லத்தை நினைவில்லமா ஆக்குனதே நம்ம புரட்சி தலைவர். பெரியாருக்கு மரியாதை சேர்க்கிற மாதிரி ஈரோட்டை கோவை மாவட்டத்திலிருந்து பிரிச்சு ஈரோடு மாவட்டத்தை உருவாக்குனதே நம்ம புரட்சி தலைவர். எல்லா கிராமத்துக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்தினது நம்ம புரட்சி தலைவர். கிராமினி ஆதிக்கத்தை ஒழிச்சு 12,000 கிராம நிர்வாக அதிகாரிகளை கொண்டு வந்தது நம்ம புரட்சி தலைவர். 10வது முடிச்சவங்களுக்கு 50 ரூபாய், 12வது முடிச்சவங்களுக்கு 150 ரூபான்னு கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினது நம்ம புரட்சி தலைவர். எத்தனையோ 1000 விதவை பெண்களுக்கு சத்துணவுல வேலை கொடுத்தவர் நம்ம புரட்சி தலைவர். அவர் செஞ்ச சாதனையிலேயே பெரிய சாதனை, அவர் இறக்கிற வரைக்கும் கருணாநிதியை எதிர்க்கட்சி வரிசையிலேயே உட்கார வச்சது. இப்படி எங்க புரட்சி தலைவர் பத்தி பேசணும்னா ஒரு மீட்டிங் இல்ல, இன்னும் 100 மீட்டிங் போட்டா கூட பேசுறதுக்கு அத்தனை சாதனை இருக்கு. இவங்கெல்லாம் பேசுறாங்க. புரட்சி தலைவர் மறைவுக்கு அப்புறம் அப்பப்போ தப்பு தவறு திமுக ஆட்சிக்கு வரும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு முறையும் தப்பு தவறுகளை தவிர வேற எதுவுமே செய்யறதே இல்லை. அதனால ஏமாந்து ஆட்சியை கொடுத்த மக்களே உடனே திமுக கிட்ட இருந்து அந்த ஆட்சியை புடுங்கிப்பாங்க. 2வது முறை திமுக ஆட்சிக்கு வந்த சரித்திரமே கிடையாது. இந்த ஆள தெரியாத திமுக காரங்க சமீபத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க சென்னையில். அந்த மாநாட்டிலையும் ஹைலைட்டா இருந்தது ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸும். கண்டிப்பா இது நம்ம விளையாட்டு பிள்ளை, அதான் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஏற்பாடாதான் இருக்கும். ஏன்னா அவர் அவங்க தாத்தா மாதிரியே கலையை ரசிக்கிறவர். 2ஆம் கலைஞரா, வாலிப கலைஞரா, பால் டாயில் பாய்க்கு பட்ட பேர் பாருங்களேன். அந்த மாநாடு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்களே சொல்லுங்க, உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்தினா அதுக்கு யாரை கூட்டிட்டு வரணும்? அம்பானியை கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களால முடிஞ்சது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அந்த கவர்ச்சி மாநாட்டில் ஸ்டாலின் பேசுறாரு, திமுக ஒரு பாசாட்சி, ஒரு மாசாட்சின்னு பேசுறாரு. மனசாட்சி இருக்கிற எவனாவது இது ஒத்துப்பானா? இதுவா பாசாட்சி, இதுவா மாசாட்சி? போட்ட அத்தனை திட்டங்களும் ஃபெயிலு, அமைச்சரெல்லாம் ஜெயிலு, அலையிறாங்களா கிடைக்குமான்னு அலையிறாங்க பெயிலு. இதுவா மாசாட்சி? இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி எதுல எல்லாம் பாஸ், எதுல எல்லாம் ஃபெயிலுன்னு நான் சொல்றேன். உறுப்பினர் சேர்க்க ஃபெயிலு, மூலப்பத்திரம் ஃபெயிலு, நீட் ரத்து ஃபெயிலு, மதுவிலக்கு ஃபெயிலு,
வெள்ள நிவாரணம் ஃபெயிலு, உரிமை தொகை ஃபெயிலு, சட்டம் ஒழுங்கு ஃபெயிலு, பேரிடர் மேலாண்மை ஃபெயிலு, பெண்கள் பாதுகாப்பு ஃபெயிலு, உட்கட்சி பூசல் ஃபெயிலு, உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயிலு, நிதி நிர்வாகம் ஃபெயிலு, ஃபெயிலு 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 ஃபெயிலு. 100க்கு 150 விஷயத்துல ஃபெயில் ஆகிற ஒரே ஆட்சி இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி. அவங்க பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துல, எதை பத்தியும் கவலைப்படாம கண்டதையும் பேசிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரியாக்கி அழகு பார்க்கறாங்க. அது மட்டும்தான் நம்ம தலையெழுத்து. இவரை நாளைக்கு துணை முதலமைச்சரா அறிவிச்சாலும் அறிவிச்சிடுவாங்க. உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர், உளறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர். வழங்கிடும் தமிழகம். இப்பெல்லாம் ஸ்டாலின் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பிக் பாஸ் ஆங்கர் கமல்ஹாசன் மாதிரி கையை கட்டியா பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாரு. நான் கூட ஏதோ புது ஸ்டைல் போல இருக்கேன்னு பார்த்தேன். அப்புறமா சொன்னாங்க அவருக்கே தெரியாம அவர் கையை ஆடிக்கிட்டே வந்து மைக்க தட்டி விட்டுடுதுன்னு. என்னடா ஒருத்தருக்கு உடம்பு முடியல, அதை போய் இந்த அம்மா இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். நம்ம புரட்சி தலைவருக்கு குண்டடிப்பட்டு குரல் சரியா வராம இருக்கும் போது என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க திமுக காரங்க. நம்ம அம்மா புரட்சி தலைவி உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கும் போது என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க திமுக காரங்க. இப்போ எங்க முறை. என்னை பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தாதான் திரும்பி மரியாதை கிடைக்கும். மரியாதை என்னன்னு தெரியாத திமுக காரனுக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்க முடியாது. ரொம்ப நாளாவே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? செந்தில் பாலாஜி திருட, திமுக ஆட்சிக்கு வந்ததும் அவர் அரெஸ்ட் பண்ணிடுவோம், புலல்ல போட்டுடுவோம்னு சொன்னார். அதுதானே செஞ்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணா அத்தனை அமைச்சர்களும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. ஸ்டாலின் சீண்டி பார்க்காதீங்க, நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ எல்லாம் விடுறாரு. அதே அவங்க பொன்முடி கேஸ்ல தீர்ப்பே வந்துடுச்சு. இப்ப சைலண்டா வேடிக்கை பார்க்கறாங்க. இப்ப ஸ்டாலின் சீண்டாத நோண்டாதேன்னு வீடியோ விட மாட்டேன்றாரு. ஒருவேளை கட்டிங் அதிகமா கொடுத்தாதான் சவுண்ட் அதிகமா கொடுப்பாங்களோ? எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் பயந்திருப்பாரு. ஒரு வாட்டி சீண்டாத நோண்டாதேன்னு வீடியோ போட்டதுக்கே 5 அமைச்சர் வீட்டில் ரெய்டு, ஒருத்தருக்கு ஜெயிலு. இதுக்கு மேல வீடியோ விட்டா என்ன ஆகும்னு ஸ்டாலினுக்கே நல்லா தெரியும். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மோடி சென்னை வரும்போது, ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது மோடி சென்னைக்கு ஹெலிகாப்டர்ல வந்தாரு. ஹெலிகாப்டர்ல வந்த மோடிக்கு வீட்டு வாசல்ல இருந்து கருப்பு கொடி காட்டினாரு ஸ்டாலின். இன்னைக்கு அதே மோடி சென்னைக்கு வராரு. அதே ஸ்டாலின் யாரு? சர்வாதிகாரி ஸ்டாலின் போய் பார்க்கிறாரு. எப்படி? சரவணா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவரோரமா நின்று பார்க்கிறாரு. இதுல ஹைலைட், ஏர்போர்ட்ல மோடியை ரிசீவ் பண்ணும்போது ஸ்டாலின் வெள்ளக்கொடை பிடிச்சிக்கிட்டு நின்னாரு. அது பார்த்த உடனே எனக்கு 23ஆம் புலிகேசி படத்துல காமெடி தான் ஞாபகம் வந்தது. எதிர்நாட்டு ராஜா தியாகு வரும்போது 23ஆம் புலிகேசி வடிவேலு வெள்ளக்கொடி ஆட்டிக்கிட்டே வெளியில வருவார் சமாதானம் பேசுறதுக்கு. அதே மாதிரி இருந்தது. நான் ஒன்றும் கற்பனையில பேசல. மோடி வரும்போது ஏர்போர்ட்ல ஸ்டாலின் வெள்ளக்கொடை பிடிச்சிக்கிட்டு நின்னாரு. இது உண்மை. நீங்க எங்கேயாவது வெள்ளக்கொடை பார்த்துருக்கீங்களா? வெள்ளக்கொடை பார்த்துருக்கீங்களா? நீங்க எந்த கடையில வேணும்னாலும் போய் விசாரிச்சு பாருங்க, கருப்பு கொடை கிடைக்கும். ஏதாவது ஃபேன்சி ஸ்டோரா போனீங்கன்னா சிவப்பு கொடை, நீல கொடை, டிசைன் கொடை எல்லாம் கிடைக்குமே தவிர வெள்ளை கொடை கிடைக்காது. வெள்ளை கொடி காட்டினா அசிங்கம். அதனால வெள்ளை கொடையோட நிற்கிறாரு ஸ்டாலின். இதுதான் சர்வாதிகாரி ஸ்டாலினோட தைரியமும் வீரமும். ஹிந்தி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்துதான் திமுக என்ற கட்சியை வளர்ந்தது. இன்னைக்கும் திமுகக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க கையில் எடுக்கிற முதல் ஆயுதம் ஹிந்தி எதிர்ப்பு. சமீபத்தில் ஸ்டாலின் டெல்லி போயிருந்தார். அந்த டெல்லி நிகழ்ச்சியில் ஸ்டாலினுக்கு முன்னாடி ஒரு போர்டு ஸ்டாலின் முக்கியமந்திரின்னு ஹிந்தியில் எழுதியிருந்தது.
இப்போ என்னாச்சு ஸ்டாலினோட ஹிந்தி எதிர்ப்புன்னு எனக்கு தெரியல. ஏன் டாக்டர் சார், ஒருவேளை அதுதான் ஹிந்தின்னு ஸ்டாலினுக்கு தெரியாம போயிருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வீரன்னு பேசுறாங்க. முதலமைச்சர்களின் மாநாட்டில் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேச விடல, கேள்வி கேட்க விடலன்னு நம்ம அம்மா அந்த மாநாட்டில இருந்து எழுந்து வந்தாங்க. அவங்க உண்மையான தலைவர், தைரியமான தலைவர். பல்ல காமிச்சுக்கிட்டு குனிஞ்சு நின்னுக்கிட்டு கொம்புடு போட்டு தர்மம் பண்ணுங்க சாமின்னு எப்ப பார்த்தாலும் நிதியை பிச்சை எடுக்கிறவங்க புருடா தலைவர். நீங்க பாத்தீங்கன்னா மோடி எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நீட்டை ரத்து பண்ணுங்க, எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுங்க, காவேரி தண்ணி கொடுங்கன்னு ஸ்டாலின் கேட்க மாட்டார். எப்ப பார்த்தாலும் சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு, சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடுன்ற மாதிரியே நிதி கொடு, காசு கொடு, பணம் கொடுன்னு ஒரே நச்சு பண்ணுவார். அதிமுகவோட 10 வருஷ ஆட்சி காலம் 2001 முடியும் போது தமிழ்நாட்டுக்கு கடன் வெறும் 3 லட்சம் கோடி. வெறும் 3 லட்சம் கோடி. நம்ம ஆட்சி காலத்தில் சும்மா கடன் வாங்கலை. 2015 தானை புயல் வந்தது, சென்னையில் 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. வார்தா புயல் வந்தது, சென்னையில் 1 லட்சம் மரம் சாஞ்சிடுச்சு. கடுமையான வறட்சி வந்தது, ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் போச்சு. டெல்டா மாவட்டங்களில் கஜா புயல் வந்தது, கன்னியாகுமரியில் ஒக்கி புயல் வந்தது, கொடிய கொரோனாவே வந்தது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களோட கை விட்டதே இல்லை அதிமுக ஆட்சி. எந்த ஒரு திட்டத்தையும் நம்ம நிறுத்தவே இல்லை. ஆனாலும் நம்ம அவ்வளவா கடன் வாங்கவே இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் தான் ஆகுது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் 8 லட்சம் கோடி. 8 லட்சம் கோடி. ஒரு தமிழன் தலையிலையும் இன்னைக்கு 2 லட்சம் கடன் இருக்கு. எதனால? ஆள தெரியாத திமுகவால இத்தனை கடன் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. உங்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்காக சிறப்பு திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? விலைவாசி குறைச்சிருக்காங்களா? பதிலுக்கு பால் லிட்டருக்கு 6 ரூபாய் ஏறி இருக்கு. இபி பில்லு யூனிட்டுக்கு 40 ரூபாய், கிட்டத்தட்ட 40 ரூபாய் ஏறி இருக்கு. அந்த இபியில் இன்னொரு திருட்டுத்தனம் பண்றாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இபியில் ஒரு ஸ்லாப் இருக்கும். 500 யூனிட் வரைக்கும் ஒரு ரேட்டு, 500 யூனிட் தாண்டி 501 யூனிட்ல இருந்து இன்னொரு ரேட் இருக்கும். பொதுவாக இபியில் 10ஆம் தேதினா 10ஆம் தேதி வந்து மீட்டர் ரீடிங் எடுக்கணும். ஆனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் 10ஆம் தேதி ரீடிங் எடுக்கிறதுக்கு வர்றதில்லை. அவங்க வசதிக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி வந்து ரீடிங் எடுக்கிறாங்க. அந்த 2-3 நாளில் ஒரு 5-10 யூனிட் அதிகமானா அது 501 யூனிட் ஸ்லாப்புக்கு மாறிடுச்சுன்னா அந்த ரேட்டு அப்பாவி மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணுறாங்க. இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சொத்து வரி, வீட்டு வரி 100% உயர்வு, கட்டுமான பொருள் 100% உயர்வு, பஸ் கட்டணம் 30% உயர்வு, அரிசி கிலோ 10 ரூபாய் உயர்வு, பருப்பு கிலோ 40 ரூபாய் உயர்வு. அதை விட கொடுமை, ஒரு விவசாயி 100 கிலோ மொக்கா சோளம் 1400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதே விவசாயி அவர் மாட்டுக்கு தீவனம் 1700 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறார். எப்படிங்க அந்த விவசாயி வாழுவார்? மாடு வளர்த்து பால் கறந்து லிட்டர் 23 ரூபான்னு விற்கிற மக்கள் தண்ணி கேன் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதுதான் திராவிட மாடலா? இது தரித்திர மாடல். ஆட்சி அங்க நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கிற மாதிரி காட்சி நடக்குது. திமுக முதலமைச்சருக்கு அவங்க அமைச்சர்கள் மேல நம்பிக்கை இல்லை, அந்த அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்கள் மேல நம்பிக்கை இல்லை, எம்எல்ஏக்களுக்கு கவுன்சிலர் மேல நம்பிக்கை இல்லை, கவுன்சிலருக்கு மேயர் மேலேயே நம்பிக்கை இல்லை. சமீபத்தில் திருநெல்வேலியில கூட நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு தீர்க்கதரிசி கருணாநிதி மட்டும்தான். ஆர்காட்டார் சொல்றாரு, பொன்முடி சொல்றாரு, அன்பழகன் சொல்றாரு, துரைமுருகன் சொல்றாரு. ஆனா அவர் கேட்கலையே. இல்லப்பா,
என் மகன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு கடைசி வரைக்கும் ஸ்டாலினை தலைவராக்கல, முதல்வராக்கல. இந்த திருட்டு திமுக காரங்க புதுசா ஒரு திராவிட மாடல் கையில எடுத்திருக்காங்க. அடுத்தவன் இடத்துல செல்ஃபி எடு, ஓனர் கையில குல்ஃபி கொடு, அசந்த நேரத்தில் அவரோட இடத்த ஆட்டைய போடுன்னு. உங்க எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் சேலத்தில் மாடர்ன் டாக்கீஸ் முன்னாடி ஸ்டாலின் செல்ஃபி எடுத்தார். செல்ஃபி எடுத்த கையோட கருணாநிதி பேரை சொல்லி இந்த கவர்மெண்ட் அந்த இடத்தையே சுருட்ட நினைச்சாங்க. திமுக ஆட்சி மக்களுக்காக நடக்கல, அவங்க சுயநலத்துக்காக நடக்குது. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் அந்த திட்டங்கள் முடிகிற நேரத்துக்கு திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் எல்லா திட்டங்களுக்கும் திறப்பு விழா மட்டும் நடத்திட்டு எல்லா போர்ட்லையும் கருணாநிதி பேர் போட்டுட்டாங்க. அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எல்லா போர்ட்லையும் பேர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த போர்டு மக்கி போயிடும், துரு பிடிக்கும், கீழே விழும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க எங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும். அந்த இடம் என்னைக்குமே அழியாது. இப்படி எங்க அம்மாக்கும் எங்க தலைவருக்கும் எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வரலாறு இருக்கு. இன்னைக்கு திமுக அம்மா உணவகம் உடைக்கலாம், மூடலாம். ஆனா அம்மா ஏழை மக்களுக்கு சோறு போட்டாங்கன்ற விஷயத்தை மறைக்க முடியாது, அது வரலாறு. அப்படி சாதனை செஞ்சவங்களுக்காக பாராட்டு விழா நடத்தலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் சோதனைகள் மட்டுமே தந்த கருணாநிதிக்கு சமீபத்தில் ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. கலைஞர் 100. நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டத்தை கூட்டணும்னு நினைச்சா அங்க சினிமா நடிகர்களை வர வைப்பாங்க. சினிமா நடிகர்கள் கூட்டத்துக்கே கூட்டம் வரலன்னா என்ன அர்த்தம்? அப்போ மக்கள் நினைக்கிறாங்க இது கலைஞர் 100 இல்லை, கலைஞர் போரேன்னு. அந்த கலைஞர் 100 நிகழ்ச்சியில கருணாநிதியை புகழ்ந்து பேச கமல்ஹாசனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கமல்ஹாசன் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கருணாநிதி வீட்டு வாசல்ல முறவாசம் செய்கிறவங்களை கூட புகழ்ந்து தான் பேசுவார். அந்த நிகழ்ச்சிக்கு கமல்ஹாசன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பார்த்துருக்கணும். கருப்பு கலர் பட்டுப்பாவாடைய லுங்கி தைச்ச மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார். இதுக்கெல்லாம் அவர் எதுக்காக டார்ச் லைட்டை வீசி டிவியை உடச்சி கட்சி ஆரம்பிச்சாருன்னு தெரியல. நான் கூட அந்த வழியாக அன்றைக்கி போக வேண்டிய வேலை இருந்தது. என்னடா நம்மளாம் டிராஃபிக்கில் மாட்டிப்போமோன்னு நினச்சேன். இந்த கலைஞர் 100 ப்ரோக்ராமில் நம்ம மாட்டிக்கிட்டா எப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த வழியாக போய் பார்த்தா அங்கே கூட்டமே இல்லை. ஃப்ரீயாக உள்ள வாயா வாயான்னு பேசினாலும் போயா போயான்னு போய்கிட்டே இருந்தாங்க. இவங்கெல்லாம் கவர்ச்சி கிடைக்கும், விளம்பரம் கிடைக்கும்னு நினைச்சு பாராட்டு விழாவா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வைரமுத்துவை பார்த்து கேட்டார், எங்க அப்பா பத்தி நீங்க கவிதை எழுதுங்க, ஒரு புத்தகம் வெளியிடுங்கன்னு. வைரமுத்து கருணாநிதி பத்தி எழுதுனா எதுக இருக்கும், மோனை இருக்கும், ஆனா உண்மை இருக்காது. அதனால எல்லா உண்மைகளையும் சொல்லி நாமளே கவிதை எழுதலான்னு நினைச்சேன். நமக்கு தெரிஞ்சது ஊர் அறிஞ்சது வச்சு நம்மளே கருணாநிதிக்கு ஒரு கவிதை எழுதுவோன்னு நினைச்சேன். எழுதிட்டேன். நான் எழுதின கவிதை கரெக்டா இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகமே, திருக்குவளை பேரக்கெடுத்த தில்லுமுள்ளு தலைவரே, திருட்டு ரயில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே, குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிச்ச திருட்டு முதல்வரே, விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே, கச்சதீவை தாரை வாத்தவரே, காவேரி நதி அடமானம் வைத்தவரே, ஈழத்தமிழன் ரத்தம் குடித்து இனமானம் வித்து வருமானம் பார்த்தவரே, மனைவி இருக்க இணைவியை இணைத்து கொண்டவரே,
சிபிஐ ரெய்டு விட்டதும் காங்கிரஸை அணைத்து கொண்டவரே, கட்சிய களவாடி குடும்பத்திடம் ஒப்படைத்த கருப்பு கண்ணாடியே, அத்தனை திருடர்களுக்கும் நீதான் முன்னோடியே, ஆமை போல் அதிக நாள் வாழ்ந்த கருணாநிதியே, கட்டுமரமே, எங்க அம்மாவை கண்டதும் வரும் ஜுவரமே, மஞ்சள் துண்டு போட்டவரே, மக்கள் பணம் சுருட்டினவரே, கடைசி தேர்தல் நடிகரே, கலெக்ஷன் தலைவரே, ஆள தெரியாதவரின் தந்தையே, போல்டாயில் பாயின் தாத்தாவே, போதும் போதும் நீங்கள் பீச்சிலே படுத்து ஓய்வெடுங்கள், உங்கள் மகன் ஸ்டாலின் திமுகவை பேச்சிலேயே கெடுத்து ஓய்வெடுப்பார். தரித்திரம் பிடித்த திமுகவின் நரித்தனம் மிகுந்த கருணாநிதியின் சரித்திரம் இதுவே. இவங்களெல்லாம் நம்பி இன்னும் கட்சியில் இருக்காங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். இந்த திமுக கட்சிக்காரங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். அயல் கிரகத்தில் வாழ்கிறவங்களை கூட புரிஞ்சிக்கலாமே தவிர இந்த திமுக காரனை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு வித்தியாச பிறவிங்க இந்த ஊபிஸ். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 70, 80 எல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும். பாபி, ஷோலே, யாதோங் கி பாரத்னு நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும். எப்போவுமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும், எல்லாரும் மக்கள் போய் பார்ப்பாங்க. அந்த படத்தில் என்ன பேசுகிறாங்க என்ன பாடுறாங்கன்னு யாருக்குமே புரியாது. குத்து மதிப்பாக அங்கங்கே கைத்தட்டி ரொம்பவே ரசித்து பார்ப்பாங்க. அதே நிலைமை தான் திமுக காரங்களுக்கு. அந்த திமுக தொண்டனுக்கு அவங்க கொள்கை என்னன்னே தெரியாது. குத்து மதிப்பாக கை தட்டிக்கிட்டே குறுக்கு வழியில் குருட்டுத்தனமாக போய்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி திருட நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னார் ஸ்டாலின். அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான். இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜியை நல்லவர், அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர்ன்றாங்க. அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கும்போது பிஜேபி சிறந்த கட்சி, குஜராத்தில் சிறந்த முதல்வராக இருக்காரு மோடின்னு பேசினாங்க. அதுக்கு திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு அதே பிஜேபியை அது ஒரு மதவாத கட்சி, மோடி கெட்டவர்னு பேசுறாங்க. அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். என் மகனை அரசியலுக்கே கொண்டு வர மாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னாரு. அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு அந்த மகனை எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக்கி நாளைக்கு துணை முதல்வர் ஆக்க போறோம்னு சொல்றாங்க. அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சவரே கருணாநிதி. நம்ம முஸ்லிம் தோழர்களை இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லும் போது திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு ஓட்டுக்காக அந்த இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க இஸ்லாமிய காவலர்கள்னு சொல்றாங்க. அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். காங்கிரஸ் கூட சேர்ந்து நீட்ட சட்டமாக்குனதே திமுக. அந்த கேஸ ஜெயிச்சனுக்கு திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு நீட்ட ஒழிப்போன்னு அதே திமுக காரன் பேசினா அந்த திமுக காரன் கை தட்டுறான். ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்தாங்க திமுக காங்கிரஸ் அரசாங்கம். அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு அதிமுக ஆட்சி கொண்டு வந்த ஜல்லிக்கட்டுல வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லாம உதயநிதி வந்து உட்கார்றாரு, அங்க அரசியல் பண்றாரு. அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். இப்படி எதுக்கு கை தட்டுறோன்றது தெரியாமலே கை தட்டிக்கிட்டே வாழ்ற ஒரு அப்பாவி அடிமைகள் தான் இந்த ஊபிஸ் உடன்பிறப்புகள். அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்கு. திருக்குவளையில் கருணாநிதி பிறக்கும் போது அவர் ஒரு தெரு பாய், தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த பையன். அதே கருணாநிதியை மெரினால புதைக்கும் போது அவர் ஒரு தெரு பாய், அம்பானி மாதிரி அத்தனை சொத்து. ஒரு தெருபாயா மாறுறதுக்கு எத்தனை உடன்பிறப்புகளை ஏறி மிதிச்சிருப்பாரு, எத்தனை குடும்பங்களை வாட்டி வதச்சிருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் உதயநிதி எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் காசு கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, உங்கள் அப்பா வீட்டு காசான்னு கேட்குறாரு. நான் அவங்கள கேட்குற, ₹1 மக்கள் வரி பணம் கட்டினா, ₹1 கட்டினா 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது.
அப்போ நாங்க கட்டுற வரி பணம் வச்சு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டியது தானே, மக்களை காப்பாற்ற வேண்டியது தானே. மக்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டாலும் எப்ப பார்த்தாலும் காசு இல்லை காசு இல்லைன்றீங்க. உங்க அப்பம் வீட்டு சொத்தா? வெள்ள நிவாரணம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 6000 ரூபாய் தருவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சக்கரை கார்டுக்கு கிடையாது, வருமான வரி கட்டுறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அது என்ன ஃபார்முலான்னு புரியல. சொந்த வீடு வச்சு வீட்டு வரி கட்டுறவங்களுக்கு நிவாரணம் இருக்கா? உழைச்சு சம்பாதிச்சு வருமானம் கட்டி வருமான வரி கட்டுறவங்களுக்கு நிவாரணம் இல்லையா? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே. எது கழுவுறீங்க? யார் அப்பம் வீட்டு காசு? தேர்தல் சமயத்தில் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபான்னு சொல்லி பாதி பெண்களை ஏமாத்துறாங்க. யார் அப்பம் வீட்டு சொத்து? மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்கூலுக்கு 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ்க்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. யார் அப்பம் வீட்டு காசு? ராணுவத்தில் செத்தவனுக்கு 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. யார் அப்பம் வீட்டு காசு? இபி பில் இஷ்டத்துக்கு ஏத்திட்டீங்க, வரியெல்லாம் ஏத்திட்டீங்க. பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னா 6 ரூபாய் லிட்டருக்கு பால் விலை ஏத்திட்டீங்க. யார் அப்பம் வீட்டு காசு? நாங்க எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? உங்க அப்பம் வீட்டு காசா? இப்படி 4 கேள்வி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும், இந்த ஊடகங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு அவங்க கவர்ச்சிகரமா என்னென்னமோ பேசுறாங்க. அதெல்லாம் நம்பி ஒவ்வொரு வாட்டி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து ஓட்டு போடுறாங்க. தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. நம்ம எல்லாம் வீட்டில இருந்து கிளம்புனா என்ன தூக்கிட்டு போவோம்? என்ன தூக்கிட்டு கிளம்புவோம்? செல்போன் தூக்கிட்டு கிளம்புவோம். ஆனா உதயநிதி செங்கலை தூக்கிட்டு கிளம்புறாரு மக்களை ஏமாத்துறதுக்கு. நம்ம எல்லாம் சமீபத்தில் ஈரோடு எலெக்ஷன்ல வேலை பார்த்தோம். சம்பந்தமே இல்லாம ஈரோடுக்கு மதுரை எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு வந்து மதுரையில எய்ம்ஸ் எப்போ வரும்னு கேட்கிறாரு. மதுரைக்கும் ஈரோட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு அங்க இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே புரியல. மக்களை ஏமாத்துறதுக்காக உங்களை இந்த முறை வந்து செங்கல் காமிச்சு கேள்வி கேட்டாரன்னா பதிலுக்கு நீங்க கேள்வி கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உதயநிதி இந்த பக்கம் வந்தா நீங்க கேளுங்க. உதயநிதி உதயநிதி என்னாச்சு நிவாரண நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு உரிமை நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு பென்ஷன் நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு நீட் கதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு காவேரி நதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு 2G சதின்னு இப்படி உதயநிதியை கேட்கறதுக்கு 1000 கேள்வி இருக்கு. இந்த பக்கமா வந்தாருன்னா தயவு செஞ்சு நீங்க கேளுங்க. நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சும்மாவே அப்பாக்கும் மகனுக்கும் உதறது. நீங்கெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் அதிகமாவே உதறும். 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல, அதுல குறிப்பா 4 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? நாங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போது, அதிமுக ஆட்சி காலத்துல உங்க வீட்டுக்கு மிரட்டுறதுக்கு கவுன்சிலர் வந்து நின்னாங்களா? கோர்ட் வாசல்ல கொலை விழுந்ததா? தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? தமிழ்நாட்டில் ஜாதி சண்டை, மத சண்டை, இன சண்டை, மொழி சண்டை வந்ததா? தமிழ்நாட்டை நாங்க அமைதி பூங்காவா தானே வச்சிருந்தோம். 52 வருஷம் ஆச்சு அதிமுகவை ஆரம்பிச்சு. இந்த 52 வருஷத்துல கிட்டத்தட்ட 31 வருஷம் நாங்க ஆளுங்கட்சியா இருந்திருக்கோம். மக்களுக்கு பிடிச்ச கட்சியா இருந்திருக்கோம். எங்க அம்மா புரட்சி தலைவி தாங்க இறுதி மூச்சு வரைக்கும் உங்களுக்காகவே உழைச்சி 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 உயிர் விட்டவங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்தவங்க. அந்த அம்மாவோட புகழ வேரோட புடுங்கி எறியணும்னு நினைக்கிற அந்த திருட்டு திமுகவை நீங்க எப்படி ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க? என்ன பாவம் செஞ்சோம் நாங்க? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? மக்கள் சேவை செஞ்சது தப்பா? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா? தாய் குலத்தை காத்தது தப்பா? தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா? மழைநீர் சேமிப்பு திட்டம் தப்பா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பா? கொரோனா
காலத்துல எங்க ஆட்சி தப்பா? பொங்கலுக்கு பணமும் பரிசும் கொடுத்தது தப்பா? கொரோனா காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்தது தப்பா? ஹஜ் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? சந்தன கூட்டுக்கு உதவுனது தப்பா? ஜெருசலேம் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனது தப்பா? இல்ல அத்தனை கோவில்லையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்ததுதான் தப்பா? அத்தனை மக்களையும் சமமா பார்த்தது தப்பா? எது தப்பு? என்ன தப்பு? எங்கே தப்பு? என்ன தப்பு செஞ்சோம்? நாங்க தப்பு செஞ்சது நாங்க இல்ல. போலி விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாந்துட்டீங்க நீங்க. உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம். எப்போ தேர்தல் வந்தாலும் ரெட்டாலுக்கு ஓட்டு போடுங்க, அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நீங்க இழந்த நிம்மதிய, நீங்க இழந்த சந்தோஷத்தை நாங்க உங்களுக்கு மீட்டி தருவோம். ஒரு எம்பியோ 9 எம்பியோ 4 எம்பியோ 40 எம்பியோ ஒவ்வொரு அதிமுக எம்பியோ உங்க உரிமைகளுக்காக டெல்லியில இருந்து போராடுவாங்க. காவல் தெய்வமா இருந்து உங்களை காப்பாத்துவாங்க. உங்களை தொடணும்னா அதிமுக எம்பிய தாண்டி தான் வரணும். ஆனா மறுபடியும் ஏமாந்து நீங்க திமுகக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க சொத்துல நீங்க கைய வைக்கணும்னா கூட அவங்க குடும்பத்தை தாண்டி தான் வரணும். மக்கள் மாறணும். என்ன நடக்குதுன்றது கவனிக்கணும். ஊடகங்கள் மாறணும். உண்மையை ஊருக்கு எடுத்து சொல்லணும். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியாரோட தலைமையில அதிமுகவோட வளர்ச்சியும் எழுச்சியும் பார்த்து ஸ்டாலின் பயந்து போயிருக்காரு. நம்புங்கள் தொண்டர்களே, நாளை நமதே, 40ம் நமதே. என்னைக்கு தேர்தல் வந்தாலும் அதிமுக வேட்பாளர்கள் அமோகமாக வெற்றி பெறுவார்கள். நாங்க ஜெயிக்கிறது நிச்சயம். மீண்டு வருவோம். தமிழக மக்களை மீட்டு வருவோம். நம்புங்கள். கழகம் நமதே, கடமை நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.